மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையில் தனியார் பள்ளியின் தண்ணீர் தொட்டியில் விழுந்த 4 வயது குழந்தை உயிரிழந்திருப்பதாக அண்மை செய்தி வெளியாகி இருக்கின்றது. மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் தங்குதுரை. சற்று நேரத்திற்கு முன்னதாக இந்த குழந்தை அந்த தண்ணீர் தொட்டியில் விழுந்த நிலையில் தற்பொழுது பலியாகி இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? நகர் பகுதியில் செயல்பட்டு வந்த அந்த பள்ளியில் அந்த ஸ்ரீ கிண்டர் கார்டன் என்ற பள்ளியில் ஒத்தக்கடை பகுதியைச் சேர்ந்த 4 வயது சிறுமி ஆருத்ரா என்ற பெண் குழந்தை படித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் பின்னால் இருந்த 12 அடி தொட்டியில் குழந்தை தவறுதலாக விழுந்திருக்கிறார். அதனை அங்கிருந்த ஆசிரியர்கள் பணியில் இருந்தவர்கள் யாரும் கண்டுகொள்ளாமல் இருந்திருப்பது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட நேரத்துக்கு பிறகு குழந்தை வராதன் காரணமாக அங்கு சென்று பார்த்த பொழுது குழந்தை தொட்டியில் இருப்பதை கண்டவர்கள் உடனடியாக மீட்டு தேக்கு நகர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார்கள். ஆனால் குழந்தை நீண்ட நேரமாக தண்ணீர் இருந்த காரணத்தால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருப்பது. இது தொடர்பாக அண்ணா நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த பள்ளியின் உரிமையாளரிடம் இது தொடர்பாக விசாரணை என்பதை நடத்தி வருவதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக போலீசார் உரிமையாளரிடம் விசாரணை என்பதை நடத்தி வருகிறார்கள். எப்படி இந்த சம்பவம் நிகழ்ந்தது, ஏன் 4 வயது குழந்தை பட்சத்தில் உடன் ஒருவர் சென்றிருக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாயமான விஷயம். ஏனென்றால் 4 வயது குழந்தை என்பது சென்று வர வேண்டிய சூழலுக்கு நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியாளர்கள் அல்லது உடன் செல்வதற்கான அந்த உதவியாளர்கள் கட்டாயம் இருப்பார்கள். இந்த பள்ளியில் அப்படி இருந்தார்களா இல்லையா, ஏன் இந்த சம்பவம் நிகழ்ந்தது என்ற பல்வேறு விதமான கேள்விகள். 4 வயது குழந்தை என்பது மிகவும் அந்த சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்க மாட்டார்கள். எனவே அவருடன் சென்று வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கக்கூடிய சூழலில் முறையாக பணியாளர்கள் நியமிக்கப்படாததே காரணமாக முறையாக இந்த வேலைகள் அனைத்தும் பள்ளி நிர்வாகத்தால் செய்யப்படவில்லையா என்ற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. எனவே இது தொடர்பான முழுமையான விசாரணை என்பது போலீசார் தொடங்கி நடத்தி வருகிறார்கள். உரிமையாளரிடம் இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. யார் மீது தவறு என்பதை காவல்துறை விசாரணையே தெரிய வரும். எனவே இந்த பள்ளியில் 12 அடி தொட்டியில் குழந்தை 4 வயது ஆருத்ரா என்ற குழந்தை தவறுதலாக விழுந்து பலியாகக்கூடிய சம்பவம் என்பது ஒரு சோகமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. தொடர்பாக அண்ணா நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து உரிமையாளர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். பிரீதா, விவரங்களுக்கு நன்றி தங்கதுரை. மதுரையில் தனியார் பள்ளியின் தண்ணீர் தொட்டியில் விழுந்த 4 வயது குழந்தை பலியாகி இருக்கின்றது. ஸ்ரீ கிண்டர் கார்டன் பள்ளி மூடப்படாமல் திறந்திருந்த தண்ணீர் தொட்டியில் குழந்தை ஒன்று தவறி விழுந்தது. தற்பொழுது அந்த குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாகவும் அண்மை செய்தி வெளியாகி இருக்கின்றது. தண்ணீர் தொட்டி அருகே விளையாடி கொண்டிருந்த 4 வயது குழந்தை ஆருத்ரா அந்த தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த குழந்தை பலியாகி இருப்பதாகவும் அண்மை செய்தி வெளியாகி இருக்கின்றது. மதுரையில் தனியார் பள்ளியின் தண்ணீர் தொட்டியில் விழுந்த 4 வயது குழந்தை உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சூழலில் விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.